தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. எப்படி என்னால மறக்க முடியும்? ஒரு பொண்ணு சுலபமா மறக்கக்கூடிய காரியமா அது? என்னால அதை வாழ்நாள் பூரா மறக்க முடியாத. அதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே பவித்ரா. ஓஹோ, கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நடந்ததெல்லாம் நடக்கலன்னு ஆயிடுமா? நாளைக்கு வேற ஒருத்திக்கு இதே நிலைமை வந்தா அவளையே கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன பவித்ரா இப்படி பேசுற? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பேசாத, நீ பேசாத. ஒரு பொண்ணு மேல அவ சம்மதம் இல்லாம கை வச்சவ திரும்பி எந்த பொண்ணு மேல வேணாலும் கை வைப்பா. என்னால உங்களை இனிமே ஜென்மத்துக்கும் நம்பவே முடியாது. ஐயோ பவித்ரா, அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல செஞ்சிட்டேன் பவி. செத்து போன எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த ஜென்மத்திலயும் வேற எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன். முதல்ல அது நடக்குதானே பாப்போம். இருந்தாலும் நீங்க செஞ்ச பாவத்தை எப்படி என்னால 2 நாள்ல மறக்க முடியும்?
நல்லா கேட்டுக்கோ, பச்சையாவே சொல்றேன். கல்யாணம் செஞ்சுக்கிறது கற்பழிப்புக்கு பிராய்ச்சித்தம் இல்ல, அது வெறும் கண் துடைப்புதான். இந்த மாதிரி வேற வழி தெரியாத பொண்ணுங்கதான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தனோட காலை உடைச்சிட்டு அவனுக்கு வீல் சேர் வாங்கி தர மாதிரி இருக்கு. என் மனசுல இன்னும் கொஞ்சம் தைரியம் இருந்திருந்தா உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பனே தவிர இப்படி கழுத்தை நீட்டி இருக்க மாட்டேன். ஒரு பொண்ணு மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இது நடக்கணும் அது நடக்கணும்னு அவன் மனசுல 1000 கற்பனை இருக்கும். அத்தனையும் ஒரே ராத்திரியில நொறுக்கிட்டு மறுநாளே நார்மல் ஆகுனா எப்படி நடக்கும்? எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ என்கிட்ட வரும்போதே அன்னைக்கு நடந்ததுதான் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் வருது. அது சரியாக கொஞ்ச நாள் ஆகும். என் மனசு ரொம்ப ரணமா இருக்கு. அந்த காயம் ஆற கொஞ்ச நாள் ஆகும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் மனசும் உணர்ச்சியும் இருக்கிற ஒரு பொண்ணு. அது வரைக்கும் நமக்குள்ள எதுவும் வேண்டாம். அதையும் மீறி நீங்க உங்க இஷ்டப்படி நடந்துக்கணும்னு நினைச்சா நான் சும்மா இருப்பேன்னு கனவு கூட காணாதீங்க. குட் நைட்.
வார்த்தையும் அத்தைக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் பாக்கிறதுக்கு நான் அடிக்கடி ஓடி வரேன். இது பாருமா, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். சிவா யாருக்கிட்டையும் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது வீட்ல எங்க யாராலும் தாங்க முடியல. அப்பா ரொம்பவே இடிஞ்சு போயிட்டாரு. கல்யாணியும் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. சித்தி மட்டும்தான் இந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன குடும்பமா குட்டியா? என்ன என்ன முறைக்கிறீங்க? உள்ள சொன்ன சுருன்னு கோவம் வந்துடுமே. சிவா இப்ப இங்க யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு தயாரா இல்ல. எப்படிமா பேசுவா? இல்ல எப்படி பேசுவான்னு கேக்குறேன். அத குடும்பமா கூடி சதி திட்டம் தீட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறீங்க. இப்ப ஐயோ ராசான்னு கூப்பிட்டுட்டா பேசிடுவானா? அதனாலதான் மாமாவை பார்க்க வந்தேன். இவர் போய் சிவா கிட்ட பேசி எதுக்கு பேசணும்? எதுக்கு பேசணும்? நாங்க நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? உங்க குடும்பத்துக்கு முக்கியமான பொழுதுபோக்கு இவர் அவமானப்படுத்துறது. அதுவும் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இப்போ இவர் உன் பேச்ச கேட்டுட்டு சிவா கிட்ட பேச போய் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு ஊன்னு குதிப்பாரு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இல்ல தேவையாமா? இத பார், யாருக்காகவும் எதுக்காகவும் இவரு சிவா கிட்ட பஞ்சாயத்து பேச மாட்டார். பேசாம விட மாட்டேன், புரியுதா? அத முடிவு பண்ண வேண்டியது நான். கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? நீங்க அந்த பக்கமே போக கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல பாக்கியம், நான் போய் கொஞ்சம் சமாதானமா பேசினா சிவா மனசு மாறினாலும் மாறலாம் இல்லையா? அவன் கொஞ்சம் இறங்கி வந்தா பக்குவமா பேசி குடும்பத்தோட சேர்த்து வச்சிடலாம் இல்லையா? உங்களுக்கு எதுக்கு இந்த நாட்டாமன்னு கேக்குறேன். அது என் தங்கச்சி குடும்பம் பாக்கியம். ஓ, அப்படி நீங்க நினைச்சா போதுமா? அவங்க நினைக்கலையே. அவங்க தான் நீங்க வா நான் தூக்கி போட்டுட்டாங்களே. ஏம்மா நந்தினி, இந்த வீட்டுக்கு நீ வந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாத. கேட்டீங்களா? தெரியாதான். அவங்க அப்பாவுக்கு தெரியாம இங்க வந்திருக்கா. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா வானத்துக்கு பூமிக்கு தாம் தூம்னு குதிப்பாரு. இவ பேச்ச கேட்டுட்டு சிவா கிட்ட நீங்க சமாதானம் பேச போனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா சேர இருந்த உறவை நீங்களே கெடுத்துட்டீங்கன்னு பழிய போடுவாரு. ஐயா சாமி, வேணவே வேணாம். அம்மா நந்தினி, உட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே எந்த உதவி கேட்டுக்கிட்டு நீ இந்த வாசப்படி மிதிக்காத. முளைச்சு 3 இலை விடல. உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவர் நாட்டாமைக்கு போனாருன்னா போக போறது இவர் மானமா தான் இருக்கும். நீ முதல்ல கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல.
யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ கிளம்பு, அவர் வர மாட்டாரு. பாலா, இது கோயம்புத்தூர்னு வருது. கோயம்புத்தூர் கூட அப்பா நான் அர்ஜென்டா கோயம்புத்தூர் போறேன். ஏண்டா இப்பதானடா வந்த, அதுக்குள்ள கோயம்புத்தூர் போகணுங்கிற? இல்லப்பா, கொஞ்சம் முக்கியமான வேலை. யாரோட அது போன்ல? அது என் ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா ஆபீஸ் ஃப்ரெண்டு. அர்ஜென்டா ஒரு மீட்டிங் கிளம்பி வான்னா கிளம்பிட்டு இருக்கேன். அப்படி என்னடா அவசரம்? தெரியலமா, போனாதாமா தெரியும். நான் உடனே கிளம்புறேன். ஏப்பா நைட் பஸ்ல தானே போற? இல்ல, நான் உடனே பிளைட்ல போறேன்பா. ஏண்டா பிளைட்ல போறியா? அப்படி என்னடா அவசரம்? அதான் சொன்னேனப்பா, முக்கியமான வேலைன்னு. சரி நான் கிளம்புறேன். ஏண்டி இவ்வளவு அவசரமா கிளம்புறானே, ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? ஏன் இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க? ஏதோ முக்கியமான வேலைன்னு போறான், போயிட்டு வந்துருவோம், விடுங்க. அப்பா
சரிப்பா நான் வரேன். சரிடா ஏய், பாத்து போ. போய் சேர்ந்ததும் ஒரு போன் பண்ணுடா. சரிப்பா நான் கண்டிப்பா பண்றேன். பாய். சரி. வாழ நினைத்தால் உன்